கேளுங்க. இந்த மாசத்துல இப்ப அதுக்கான நேரத்தை குறிக்க தான் வந்திருக்கேன். அது இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள்ட்ட பேசிட்டு ஐயா கேளுங்கய்யா, உங்களுக்கு என்ன செய்தி? கரூர் சம்பவம் புதுசா நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே. இப்ப அதையே பேசிட்டு வேண்டியதில்லை. அதை எல்லாரும் பேசிட்டாங்க. நீ போய் அதுல என்ன நான் கருத்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதை நான் வெறுக்கிறேன். அந்த மாதிரி பேசுறத நான் வெறுக்கிறேன். நான் இதை விட பெரிய சாவை சந்திச்ச இனத்தின் மகன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது. இறந்த உயிர்களுக்காக ஒரு வருத்தம் கூட யாரும் சொன்னதா பதிவு பண்ணதா தெரியல. ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குதே ஒழிய அதை போய் பேசி இனி என்ன இருக்குது? போன உயிர் போனது தான். இது இனி வரும் காலங்களில் மிக கவனமா ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும். அவ்வளவு பொறுப்புணர்வோடு இயங்குவாங்களாங்கிறதே சந்தேகம்தான். வேற ஏதாவது கேளுங்க, அதை விட்டுருங்க, வேற கேளுங்க. அதாவது அது நாங்களே எங்க பிள்ளைகளே நிறைய அது கருத்து தெரிவிச்சு அதுக்காக வழக்கு வாங்கி குண்டாசு வரைக்கும் போயிருக்கோம். எம்எல்ஏ அதுக்கு போடப்பட்ட வழக்குகள்லாம் மேடையில் நான் சொன்ன கருத்துக்குத்தானே. 200க்கும் மேற்பட்ட வழக்கு என் மேல இருக்கிறதே மேடையில நான் எடுத்து வச்ச கருத்துக்கு போடப்பட்டது தான். சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்கு, கருத்து சுதந்திரம் உள்ள நாடுன்ட்டு. அது இல்லை. ஒரு கருத்து, அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை வச்சுதான் எதிர்கொள்ளணுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறையை வச்சு அது ஒடுக்குவது சரியான ஜனநாயகமா இருக்காது. எங்களுக்கு ஒன்றும் வீகம்லாம் இல்லை. மக்களுக்காக மக்களோடு நிற்போம். நாங்கள் போட்டிடுவோம். 234லையும் போட்டிடுவோம். எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம். எங்களுடைய சின்னத்தையும் எங்களுடைய எண்ணத்தையும் கொண்டு போய் எங்க மக்கள்கிட்ட சேர்ப்போம். எது சரியா இருக்கோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். அவ்வளவுதானே. அது திமுக அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என்னை தான் சொல்லிச்சு. என்னை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நான் ரொம்ப கீழ்நிலையில ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த மகன். நான் ஒரு அடக்க முடியாத ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் வெகுண்டெழுந்து வந்த ஒரு மகன். அது என் இனச்சாவிலிருந்து பிணக்குவியிலிருந்து பிறந்து வந்த மகன். அதை எதிர்கொள்ள எங்களுக்கு ஒன்றும் வீகம்லாம் இல்லை. மக்களுக்காக மக்களோடு நிற்போம். நாங்கள் போட்டிடுவோம். 234லையும் போட்டிடுவோம். எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம். எங்களுடைய சின்னத்தையும் எங்களுடைய எண்ணத்தையும் கொண்டு போய் வெறுக்கிறேன். அந்த மாதிரி பேசுறத நான் வெறுக்கிறேன். அதை எல்லாரும் பேசிட்டாங்க. நீ போய் அதுல என்ன நான் கருத்து. ஐயா கேளுங்கய்யா, உங்களுக்கு என்ன செய்தி? கரூர் சம்பவம் புதுசா நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே. இப்ப அதையே பேசிட்டு வேண்டியதில்லை. அதை எல்லாரும் பேசிட்டாங்க. நீ போய் அதுல என்ன நான் கருத்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதை நான் வெறுக்கிறேன். அந்த மாதிரி பேசுறத நான் வெறுக்கிறேன். நான் இதை விட பெரிய சாவை சந்திச்ச இனத்தின் மகன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால
ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது. இறந்த உயிர்களுக்காக ஒரு வருத்தம் கூட யாரும் சொன்னதா பதிவு பண்ணதா தெரியல. ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குதே ஒழிய, அதனால ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது. அதை நான் வெறுக்கிறேன். அதை எல்லாரும் பேசிட்டாங்க. நீ போய் அதுல என்ன நான் கருத்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதை நான் வெறுக்கிறேன். அந்த மாதிரி பேசுறத நான் வெறுக்கிறேன். நான் இதை விட பெரிய சாவை சந்திச்ச இனத்தின் மகன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது. இறந்த உயிர்களுக்காக ஒரு வருத்தம் கூட யாரும் சொன்னதா பதிவு பண்ணதா தெரியல. ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குதே ஒழிய, அதை போய் பேசி இனி என்ன இருக்குது? போன உயிர் போனதுதான். இது இனி வரும் காலங்களில் மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும். அவ்வளவு பொறுப்புணர்வோடு இயங்குவாங்களாங்கிறதே சந்தேகம்தான். வேற ஏதாவது கேளுங்க, அதை விட்டுருங்க, வேற கேளுங்க. அதான் அது நாங்களே எங்க பிள்ளைகளே நிறைய அது கருத்து தெரிவிச்சு அதுக்காக வழக்கு வாங்கி குண்டாசு வரைக்கும் போயிருக்கோம். எம்எல்ஏ அது போடப்பட்ட வழக்குகள்லாம் மேடையில் நான் சொன்ன கருத்துக்கு தானே. 200க்கும் மேற்பட்ட வழக்கு என் மேல இருக்கிறதே மேடையில் நான் எடுத்து வச்ச கருத்துக்கு போடப்பட்டது தான். சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்கு, கருத்து சுதந்திரம் உள்ள நாடுன்ட்டு. அது இல்லை. ஒரு கருத்து, அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை வச்சு தான் எதிர்கொள்ளணுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறை வச்சு அது ஒடுக்குவது சரியான ஜனநாயகமா இருக்காது. எங்களுக்கு ஒன்றும் வீகம்லாம் இல்லை. மக்களுக்காக மக்களோடு நிற்போம். நாங்கள் போட்டிடுவோம். 234லையும் போட்டிடுவோம். எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம். எங்களுடைய சின்னத்தையும் எங்களுடைய எண்ணத்தையும் கொண்டு போய் எங்கள் மக்கள்கிட்ட சேர்ப்போம். எது சரியா இருக்கோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். அவ்வளவுதானே. அது திமுக அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என்னை தான் சொல்லிச்சு. என்னை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நான் ரொம்ப கீழ்நிலையில ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த மகன். நான் ஒரு அடக்க முடியாத ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் வெகுண்டெழுந்து வந்த ஒரு மகன். அது என் இனச்சாவிலிருந்து பிணக்குவியிலிருந்து பிறந்து வந்த மகன். அதை எதிர்கொள்ள முடியாம தான் என்னை 1.5 ஆண்டுகள் சிறைப்படுத்தி சிறையிலே வச்சு என் குரல் வலையை நெரிச்சு அதுக்கப்புறம் அப்ப இவனை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கும்போது நான் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்குகள் இவனுக்கு போயிடும் அங்க அப்படிங்கறதுனால இதை திட்டமிட்டு பரப்பினார். பிஜேபி RSS, பிஜேபி பி டீம், RSS கைக்கூலி அப்படின்ட்டு. அத என் மக்களும் உங்களுக்கு தெரியும் தானே. பிஜேபி சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துருப்பாங்க, சீமானுக்கு போட்டா சீமான் தானே வருவாங்கிற கேள்வி கூட என் மக்கள் எழுப்பவும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறவும் இல்லை. அதனால இப்ப 36 லட்சம் எனக்கு வாக்கு இருக்குன்னா அதுல 1 லட்சம் வாக்கு தான் இவங்கெல்லாம் போட்டுப்பாங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு. அது மொத்தமா அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமா திமுக அறுவடை செஞ்சிருது. ஒரு ஏமாற்றி அறுவடை செஞ்சிருது. சிறுபான்மைன்னு சொல்லுது, அதை இவங்க நம்புறாங்க. ஏன்னா சொல்றவங்க தான் ரொம்ப சிறுபான்மை, அவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றது. ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. இவங்க வாக்குல தான் வலிமை பெற்று அதிகாரத்திலே இருக்குது. அதை உணராம இவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வாக்கை அறுவடை செய்கிறதா. அப்ப நான் கேட்டேன், இப்ப
பிஜேபின்னு பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கு, அது யாருன்னா அதான் திமுக. உங்களுக்கு புரியுதா? ஆர்எஸ்எஸ் கைக்கூலினா கை ஆர்எஸ்எஸ்ஸே திமுக தான். அதுக்கு ஒரு பெரிய கொள்கை வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அது 100 விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ், இது 90 விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் திமுக. அது தலைமையே சொல்லுது நாங்க 90 விழுக்காடு இந்துக்கள் தான். அது எங்களை தமிழரா பார்க்காது, சாதியா பார்க்கும், இல்லைன்னா மதமா பார்க்கும். உங்களுக்கு விளங்குதா? இந்துன்னு சொல்லுது பாருங்க, 90 விழுக்காடு நாங்க தமிழர்னு சொல்ல முடியுதா? இந்துக்கள் தான் எங்க கட்சியிலேன்னு சொல்லுது. அப்ப வர்ற 10 விழுக்காடு தான் இஸ்லாமியங்கிறத இருக்கான் அந்த கட்சியிலே. இந்த சனம் நம்பிட்டால இது. அதனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த என்னுடைய பொறுப்பு. இங்க இருக்கிற ஆயர்மார்கள், அந்த போதகர்களுடைய பொறுப்பு, அருள் இறை பணியாளர்களுடைய பொறுப்பு. அதுல எல்லாரும் நாங்க முடிஞ்ச வரை எடுத்து சொல்றோம். முன்னாடி இதை செய்யல, அப்ப உண்மை நிலையை விளக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு. அதனால சொல்றோம். எதனால எனக்கு வாக்கு அளிக்கல அப்படிங்கறத நம்ம அவங்க தெளிவு வர வேண்டியது இருக்கு. இப்ப நான் வந்தா பிஜேபி வந்துரும்னா எப்படி? நான் தானே வருவேன். அது இந்த தேர்தலில் அதுக்கு எடுபடாது. ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபி இல்ல, பிஜேபி இன்னொரு கட்சியின் முதுகு பின்னாடி தான் நீக்குது. இப்ப இதுல திமுகவா அதிமுகவாங்கிறதுல நாங்க என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே. ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க. இந்த 2 கட்சிக்கு மாறி மாறி 60 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஒரு 5 ஆண்டு உங்க மகனுக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கறத தான் நாங்க கேட்போம். நான் சொல்றது எதையாவது அவங்க சொல்லியிருக்காங்களா? நான் செய்வேன்னு சொல்றதை ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நான் என்ன சொல்றேங்கிறத கவனிங்க. என் நிறத்தை பார்க்காத, என் கருத்தை பாரு. என் சாதி என்னன்னு பார்க்காத, நான் சாதிக்க துடிக்கிற என்னுடைய நோக்கத்தை பாரு. மதத்தை பார்க்காத, அதை தாண்டி நாங்க வைக்கிற மானுடத்தை பாரு. அதுக்கு போடு. நீ பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. நீ தங்கத்தை வைக்கணும்னு நினைக்கிற, நான் தண்ணியை வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ காசு பணம் காரை வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்ல காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க முக்கியம். நீ சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் நஞ்சு இல்லாத சோத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த நினைப்பு உனக்கு இருந்தா என்னோட நில்லு, இல்லைன்னா யாரு கூடவாது நில்லுங்கிறத நம்ம மக்களுக்கு முன்னாடி வைக்கணும். அதனால அது இந்த தேர்தலில் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளவு எளிதா இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்களின் வாக்கை எடுத்துக்கிட்டு போறது சாத்தியம் இல்லை. இப்ப எங்க அண்ணன் சொன்னா அதுல இந்த கருத்துல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு எங்க அண்ணன். அப்ப அவர் சொன்னதுல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை. அவர் அந்த கூட்டணியிலே இருக்கிறாரு, அருகிலே இருக்கிறாரு. அவங்க கட்சி ஆட்சியில இவருக்கு பங்கு இருக்கு. ஏன்னா அந்த ஆட்சி அமைவதற்கு அவர் வாக்கு வலிமையும் இருக்கு. அப்படிங்கும்போது அவர் சொன்னா உண்மை இருக்கும்ல. இப்பதான் அதுக்கு கண்ணு தெரியுது, அதனால கூர்ந்து கவனிக்கும். முன்னாடி லாங் சைடு தூரப்பார்வை இருந்துச்சு, அதனால தூத்துக்குடிலாம் அதுக்கு தெரியல. கரூர் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க. இதே மாதிரி தானே செத்தோம் நாங்க. நான் எழுப்புற கேள்விதான் நீங்க பதில் சொல்லணும். இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல்ல சிக்கி செத்துருச்சு. ஆனா தூத்துக்குடி போராட்டம் எப்படி? ஸ்டெர்லைட் ஆல, அதனால என்னுடைய நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது, இங்க வாழ முடியல, அதனால நுரையீரல் தொற்று, புற்று இதெல்லாம் வருது, இந்த ஆலையை அப்புறப்படுத்துங்க, மூடுங்கன்னு நாங்க போராடும். அந்த போராட்டத்துல மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி, கிளர்ச்சி, புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு புரட்சி, மக்கள் புரட்சி. அங்க ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா? ஒரு கொடி தூக்கப்பட்டதா? இல்ல. ஆனா மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார்கள். அது மக்களால் முன்னெடுத்த போராட்டம். அந்த மக்கள் போராட்டத்துல கூட்டமா வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க. அதுதான் நோக்கம். அங்க இருந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கணும்? அல்ல காவலர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வளவு பேர் வர முடியாது, நீங்க முன்னாடி நிக்கிற ஒரு 4 பேர் 5 பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னா கொடுத்துட்டு அழகா கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க. அங்க ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது? நான் கேட்கறதுக்கு யாரு மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யார் இருக்கா? யார் இருக்கா சொல்லு.
ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது? கலவரம் வரும், மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சீங்க? எப்படி கணிச்சீங்க? சரி, அப்படியே கலவரம் வந்தா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? தண்ணீரை தானே பீச்சி அடிச்சிருக்கணும், தடியடி நடத்திருக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலைச்சிருக்கலாம். எடுத்தவன சுட சொன்னது யார்? உன்னைய எப்படி சுட்ட? தொலை தூரத்திலிருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலே குறிபார்த்து சுற்ற முடியும், ரொம்ப கூரா இருக்கும். அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்த? அதுவும் வண்டி மேல ஏறி நின்று எப்படி சுட்ட? முன்னாடியே ஏற சொன்னது யார்? உன்னைய இவ்வளவு ஆயுதங்களோட அங்க வந்து எப்படி நின்ன? உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு? இத்தனை கேள்வி இருக்குல்ல, ஏன் சுட்ட? அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும், தொண்டைக்குழியில் எப்படி குறிவாத்து சுட்ட? எப்படி சுட்ட? அப்ப இந்த உண்மை கண்டறிய உங்களுக்கு உறங்கிட்டு இருந்துச்சா? ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா? சொல்லுங்க, பார்வையற்று போயிருந்துச்சா? இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே. ஏன் வரல? இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது, இது ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? அப்புறம் மக்களுக்காக நான் யாரு? நான் என்ன, நான் யாருன்னு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். அதுல ஒருத்தன் தான். எனக்கு அச்சம் இல்லை, நான் துணிஞ்சு கேட்கிறேன். அதனால நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாரையாவது. தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா இல்லையா? அப்ப அவருக்கு தெரியல, இப்ப சுட சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சுட சொல்லு. அப்ப சுட சொன்னது யாரு? யாரு? அப்பாவை மக்களை சுட்டு போட்டா அதனால பின்விளைவு வரும்னு யோசிக்காம சுட்டது யாரு? அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து 2 மாசத்துல விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன்னு சொன்னது இருக்கா இல்லையா? இருக்குல்ல. 4 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. என்ன நடவடிக்கை எடுத்து நிலைநாட்டிருக்காங்க? இதே இன்னைக்கு போட்டிருக்க விசாரணை கமிஷன் அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் அதே அம்மா தான் விசாரிச்சாங்க. இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று 3 மணி நேரம் சாட்சின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன நடவடிக்கை? இவங்க விசாரிச்சு அறிக்கை கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பணி உயர்வும் பணி இடமாற்றமும் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்க எல்லாம் இவ்வளவு அக்கறை காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு சாவோட சாவு தான். சாராயம் குடிச்ச 63 செத்தான், ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு செத்தான், இந்திய கடலுக்குள்ள 850 பேர் மீனவன் செத்தான். எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அதெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். இப்ப இது ஏன்னா 4 மாசத்துல தேர்தல் வரப்போகுது, கூட்டணி அமைக்கணும், அப்ப பரபரப்பா இயங்கணும், அதை பேசணும். அதனால உடனே வர்றீல உண்மையை கண்டறியறது. என்ன கண்டறிய? என்ன கண்டறிய? ஒரு நியாயத்தை பேசுங்க. இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா? ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க. கூடவில்லை, நான் வர்றதானே நிகழ்ச்சி. நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா? இப்ப நான் வரலைன்னா இந்த கூட்டம் நடக்குமா? நான் வரலைன்னா இந்த நெரிசல் ஏற்படுமா? நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா? அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது. அப்படின்னா முதல் காரணம் யாரு? நீங்க தான் பதில் சொல்லுங்களேன். அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே. நான் ஒரு காரணமாயிட்டேன், அதுக்காக வருந்துறேன். என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த மரணம் ரொம்ப வழிதோய்ந்ததா இருக்கு. இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்தெல்லாம் என்னால் தாங்க முடியல. நான் அதுக்காக வருந்துறேன். இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பார்த்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே. அங்க நடக்காது, இங்கே நடந்துச்சு. அரசு தான் பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா? நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல, அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா? இருந்தது. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம். அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும். அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு, ஒரு ஆற்று இது இருந்துச்சு, அது ரொம்ப பேராபத்தா ஆயிருங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தவங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் அங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும். வந்த உடனே தம்பி பேசுறாரு, காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி, அவங்க என்னை பத்திரமா இங்க கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவொன்னு பழிய போடுறது எப்படி? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிக்கணும். அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு, அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திரணும், அதோட முற்றாயிரும். அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும்
அவங்க இவர் தான் காரணங்கிறதும் இதை கேட்கும்போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது. ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டில் இந்த செய்தி போகும்போது இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நாங்கள் பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம், நீங்க சண்டை விட்டுக்கிட்டு என்ன அப்படி பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் லட்சக்கணக்கா சாகும் போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூடிக்கிட்டு இருந்த கூட்டம் தானே இது. நாங்கள் லட்சக்கணக்கா எங்கேயோ சாவுன்னு தெரியுது. உன் வீட்டில் இளவு விழுந்தா மட்டும் அந்த நாட்டில் என் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்க கவலைப்படல, உன் வீட்டில் ஒரு இளவு விழும்போது உனக்கு வலிக்குது. 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் எல்லாம் உற்று பார்க்காம இங்க இறங்கிடுச்சா? 12 பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல. ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல. என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல, எனக்கு என்னடா அவமானம்? என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்க இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான்டா அவமானம். ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும் போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம், எனக்கு ஒண்ணும் இல்ல. அது அவமானமா ஏங்கிறதுல என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒண்ணுதான். அதனால நீ அதை பத்தி கவலைப்படல. அப்புறம் இது எப்படிப்பட்ட ஆட்கள்? ஓகி புயல் அங்க 200க்கு மேற்பட்டவன் போய் கடல்ல இந்த இதுல சிக்கிக்கிட்டான், நடுக்கடல்ல தூத்துக்குடியில அந்த கன்னியாகுமரியில. அவனுக்கு இவ்வளவு வலிமை மிக்க ராணுவம் இருக்குது, கடற்படை ராணுவம். ஓடி போய் காப்பாத்துச்சா? 3 நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சிக்கிட்டு நிற்பான். அவன் அது வரைக்கும் தற்காத்துக்குருவான். ஒருத்தன் கூட போகல. நாங்கெல்லாம் உட்கார்ந்து போறான்னு போய் நின்னோம். இறந்து போயிட்டான். சரி, இறந்த பிணத்தையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க, நல்லடக்கம் பண்ணிக்கிறோம்னு என் மக்கள் கெஞ்சினாங்க. ஒருத்தன் வரல. என்ன ஆயிடுச்சு? அவ்வளவும் கிறிஸ்தவ மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்னு 40,000 ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? நானா இந்த கதை சொல்றது மாதிரி நினைச்சிருக்கேன். 40,000 பேர் வாக்க தூக்குச்சு. அன்னைக்கு நான் தான் கத்துனேன், இதுதான் ஜனநாயகமாடான்னு. போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பார்க்காதவங்க செத்த பிணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்துல வச்சு, அந்த அரங்கத்துல படத்தை வச்சு வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போல்லாம் உற்று பார்க்க என்ன பார்வை மங்கி இருந்துச்சா இல்ல படு தூங்கிட்டீங்களா? கேவலம் இதை போய் பேசிட்டுக்கிறீங்க நீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்குறன்னு தெரியல. எந்த கல்வியாளர் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு பேசினாங்க? இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல, அறிஞர் பெருமக்கள் அல்லது துணைவேந்தர்கள், பெரிய பெரிய இலக்கியவாதிகள், அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர், பங்கேற்று பேசியவர்கள் யாராரு? நீங்க தான் கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணும் இல்ல. பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல? முதல்வர், துணை முதல்வர், இவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதெல்லாம் யாரு? திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள். கல்வியை பத்தி பேசுறதுக்கு அவன் தான் வேணும், கல்லூரி விழாவுக்கு அவன் தான் வரணும், எல்லாத்துக்கும் அவன் தான் வரணும். அப்படிங்கும்போது நடிகர் நாளாட துரிக்காம என்ன பண்ணுவான்? கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் கூப்பிட்டு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சுக்கிட்டு இருந்தா, அப்ப நடிகர் நான் நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவன அரியணை. நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு, நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு. இந்த கோட்பாடு வருமா வராது? இந்த படிச்சவங்க, இந்த பரம்பரை, அறிவார்ந்த சமூகம் பரம்பரை, நாகரிகம், பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை பேச்சு, மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம். சீனா சிரிக்குது, அமெரிக்கா சிரிக்கு, உலகம் காரி துப்புது இந்த சாவுல. அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா. அந்த மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா. செத்தம்னா வரலாறு இருக்கு. இது என்னது? இது என்னது? இது மாசா தூசாது என்ன மாசு? ஆத்துல அழகர் இறங்கினாலும் 10 லட்சம் பேர் கூடுறான். சரி, இது தெய்வ வழிபாடு. இது என்ன வழிபாடு? இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம். இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான். இதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் ஒரு இதா பாத்தியெல்லாம் போங்க, போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் உட்கார்ந்து, அரசியல் ஆய்வறிஞர், கருத்தாளர்,
சமூக சீர்திருத்தாளர், அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர்னு உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துரும், இவ்வளவு ஓட்டு போட்டுருவான், இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்ட்டும் கேட்கிறேன், நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கேள்வியாதான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க போடுவீங்களா? போடுவீங்க. ஏன் போடுவீங்க சொல்லுங்க. இதுக்காக போடுவேன். அவர் வைக்கிற இந்த கருத்து, இந்த கோட்பாடு, இந்த செயல்பாடு, இதுக்காக போடுவேன். சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. போட மாட்டிய அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க. சும்மா உட்கார்ந்து கிழிச்சு வச்சக்கார மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துரும், இது வந்துரும், இது போயிடும், என்னடா குடுகுடுப்பக்கார மாதிரி போயிட்டு, இதெல்லாம் அரசியல் ஆய்வா? இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை, நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா? உட்கார்ந்து பேசினா வெளியில வரும்போது 2000 கொடுப்பான். தானியில வந்தீங்கன்னா, ஆட்டோல வந்தீங்கன்னா அது காசு கொடுப்பான். இதா கேவலம் இது. இதெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு காலையில இருந்து கிளம்பிட்டார், இந்த போயிட்டு இருக்கார், இந்த ஏறிட்டார், இந்த திரும்பிட்டார். அவன் இது பெருமையா கருதிட்டான். நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவோ இதுல பங்கு, அவோ ஐயோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா, பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க, சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க. எதுக்குடா வந்தவொடனே பாடுறா, எதுக்குடா காலையில இருந்து 8 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கான்னு ஒருத்தன் கேட்கல. இது என்னது? இல்ல அவர் பேசும்போது, அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன், அவனும் படம் பார்க்க மாட்டான், அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான், கத்திக்கிட்டே இருப்பான் தானே. அதனால ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது, முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான். அதே தான் நடக்குது. அந்த திரையரங்குல முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது. இததான் எங்க அப்பா மணியரசு தெருக்கூத்துன்றது. வித்த தானே இது. நீங்க ஏற்கனவே இருங்க, ஐயா கேட்ட கேள்விக்கு சொல்றேன். ஐயா, நீங்க கேட்டீங்கல்ல, விண்வெளியில கடற்கரை, சென்னை கடற்கரையில் ஒரு வித்த காட்டினாங்க பாத்தீங்களா? நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம், விமானம் வச்சிருக்கோம்ல. நான் கேட்டேன், இவ்வளவுலாம் வச்சிருக்க, நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ப ஒண்ணு செய்ய, 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த கடலுக்குள்ள இந்த வித்தையை காட்டு, சிங்களம் அதை பார்த்துட்டு அது பயந்துகிட்டு எங்களை தொடாமையாவது இருக்கான்ட்டு மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல 15 பேர் செத்து போனான்ல. அப்ப உத்து பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன்னா நீ வித்த காட்டின, அதுக்கு வித்தக்காரன் நீ, இதுல வித்தக்காரன் என் தம்பி. அதனால இந்த சாவு உனக்கு நல்லா, எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு, ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு. அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்துக்குலாம் நீ பொறுப்பு ஏறு, அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க, இவரும் ஏத்துப்பாரு. என்னங்கய்யா எப்படி இருக்கு? இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது. அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல். இதை போய் அரசியல் சொல்ல, இது அசிங்கம் தான் சொல்லணும். இது போய் அரசியல் பண்றாங்களே, அசிங்கம் பண்றாங்கன்னு வேணா சொல்லுங்க. என்னங்கய்யா, வேற ஏதாவது கேளுங்க, உருப்படியா கேளுங்க. ஒரே கேள்வி முடிச்சிடலாம், டைம் புரியல. மாணவர்கள் அது எனக்கு தெரியல. அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு அந்த மாநாட்டில் கலந்துகிட்டவங்க தான் நீங்க கேட்கணும். எனக்கு இதுல நான் சொல்றதுக்கு இல்ல, வேணா தனியா போய் தலையில அடிச்சுக்கிறேன். என்னங்கய்யா, எங்கூட பெரும்பாலும் வரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்க தேர்தல், அரசியல் தேர்தலுங்கிறது எப்படி பண்ணிட்டாங்கன்னா, வாக்கு காசு கொடுத்தா தான் வாக்கை பெற முடியுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டதுனால இந்த 2 கட்சியும் பணம் வச்சிருக்கு. வாக்கு காசு கொடுத்து, இப்ப கூட்டணி வச்சா 10 சீட்டுனா 10 சீட்டுக்கான வாக்கு காசை கொடுத்துரும், செலவு காசையும் கொடுத்துரும். அதனால அங்க சீட்டையும் கொடுத்து நோட்டையும் கொடுத்து அவங்க ஜெயிக்க வைப்பாங்கிறதுனால இந்த கட்சிகளோட கூட்டணிக்கு போகத்தான் எல்லாரும் விரும்புவாங்க. இப்ப நம்ம கிட்ட அது 2 இல்லை, அதனால அவங்க வரமாட்டாங்க. அப்ப 2வது வரணும்னா நம்மள மாதிரியே ஒரு மாற்றத்தை விரும்பி நிக்கிற கட்சி இயக்கங்கள் தான் வரும்.
அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அது இரண்டாவது நாங்கள் அது இல்லை. நாங்கள் 234 இப்போ குறைஞ்சது 150 வேட்பாளரை போட்டோம். என் தங்கச்சியெல்லாம் கன்னியாகுமரியில் போட்டிடுது. அது எத்தனை வருஷம் எவ்வளோ நாள் ஆச்சுப்பா அவனை அறிவிச்சு? ஒரு வருஷமா வேலைச்சுது. கன்னியாகுமரியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் போட்டேன். இப்போ தூத்துக்குள்ள என் மயன் ஜாக்கப் வந்திருக்கானா, இந்த அன்னைக்கெல்லாம் பாருங்க, இவன் போட்டிடுறான். புதுசாக இன்னும் இது பண்ணல. நான் சும்மா இந்த ஒப்புக்கு கோடிட்ட இடத்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் கிடையாது. கேடர்னா ஆள் சின்ன ஆள் நினைக்கிறீங்களா? அவனை பேசி பாக்குறீங்களா? அவனோட அவன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அரசியல் செய்ய வந்த என் தங்கச்சி. அவன் 10ஆம் படிக்கும் போது அவங்க அப்பாவை கட்சியில சேர்த்து விட்டான். அவர் காங்கிரஸ், பெரிய காங்கிரஸ். அவரு எங்க அண்ணன் பேசுறது கேளுங்க. திருந்தி வந்து கட்சியில சேருங்கன்னு இன்னைக்கு காரி துப்புறான், வீட்டுல இருக்க கூட மாட்டான்னு. அவன் 10ஆவது தான் படிச்சிருந்தான். அப்ப கட்சியில இவர் சேர்ந்தாரு. இப்ப கல்லூரி முடிச்சு வந்துட்டனால அவனை வேட்பாளரா நிறுத்தினேன். ஏன்னா நான் கட்சி நடத்துனதே அவனுக்கு தான். நான் சொன்னால 10ஆவது படிச்சுட்டு இருக்கான்னு வந்துட்டான் இப்ப. அதனால அவன் வேட்பாளர். அதனால 234 என் பிள்ளைகளோட நீங்க எந்த கொம்பனும் தர்க்கம் செஞ்சு வெல்ல முடியாது. வெறும் கேடர்ஸ் இல்ல, ஆளர் லீடர்ஸ். கேளுங்க. அது மாறுது நாறுது, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்லிட்டேன் என் நிலைப்பாட. நான் தனிச்சு போட்டிட்டுட்டேன். இன்னொரு குறைஞ்சது ஒரு 50-60 தொகுதி தான் இருக்கு. தேர்வு பண்ணிட்டு பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு இருக்கு. அதுல மொத்தமா எல்லாரையும் அறிவிப்பு. எதிரி பலகீனமா இருக்கிறான்னு நினைச்சு அந்த நேரத்துல சண்டைக்கு போற வீரனுடைய மகன் இல்ல நான் எதை பத்தியும் கொல்லப்படுறது இல்ல. 20 நாடுகள் எதிர்த்து நின்ன போத பயப்படாம நின்று சண்டை ஓட்ட வீரனுடைய மகன் நான். எனக்கு அதெல்லாம் இல்லை. என்னை தோல்ல கை வச்சு ஊருக்கு அனுப்பும் போது சொன்ன வார்த்தை, சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிரும். அந்த சத்திய வார்த்தையை ஏற்று களத்தில் நிக்கிற மகன். எதை பத்தியும் கொல்லப்பட மாட்டேன். நீங்க வீழ்வீங்க, நான் எழுவேன் அப்படின்னு இல்லை. எதிரியின் தோல்வி எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய வெற்றி தான் என் இலக்கு. புரியுதா? அவன் சாகணுங்கிறதல்ல, நான் வாழணுங்கிறதா என்னுடைய இலக்கு. அதுக்கான போராட்டம் தான் என்னோடது. அதனால எப்பவுமே நாங்க நேர்மறை சிந்தனையில தான் இருப்போம். நாங்க வெல்லணும், வெல்லணும், இதுதான் முக்கியம். அடுத்த திராவிடம் ஒழிக, திமுக ஒழிக, அதிமுக தமிழ் தேசியம் வளர்க, வெல்க, நாம் தமிழர் வெல்க, இதுதான் நாங்க நினைப்போம். அந்த மாதிரி அடுத்தது இதெல்லாம் கவனம் கிடையாது. நான் இன்னைக்கு நேத்தா 16ல போட்டியிட ஆரம்பிச்சேன். தேர்தல் அரசியலுக்கு வந்தேன். 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி உயிரோட இருந்திருக்கா பாருங்க. ஏதாவது திரும்பி எந்த தேர்தலையாவது போட்டிடாம சீமான் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப என் தம்பி டிவிக்கே டிஎம்கே ரெண்டுக்கு தான் போட்டின்றாப்ல. அப்ப ஈரோடு கிழக்குல இந்த டிவிக்கே எங்க வச்சு டிவிக்கே போயிடுச்சா? அன்னைக்கு என்டிகே டிஎம்கே 2 தான் இருந்துச்சு. எல்லாரும் போயிட்டான். மேல ஆண்டு கொண்டு இருக்க பிஜேபி வரல, இங்க எதிர்கட்சி இருந்த கட்சி ஏடிஎம்கே வரல. நேரடியா ஸ்டாலின், சீமான் 2 பேர் தான் போட்டி. உங்களுக்கு விளக்குதா? 2 பேர் தான் போட்டிட்டோம். அன்னைக்கு என்னுடைய விவசாய சின்னத்துக்கு கூட தரல. வேற வழி இல்லாம அதே மைக்கிலே போய் நின்னேன். அவங்க பல ஆண்டுகளா இருக்கு, 75 ஆண்டுகளா வச்சிருக்கிற உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க. எல்லா கட்சி கூட்டணி, காசு, கள்ள ஓட்டு, அப்படி இருந்து என்னை நான் 16 விழுக்காடு தொட்டேன். 25,500 ஓட்டு போட்டாங்க மக்கள். அதெல்லாம் நான் எப்பவுமே கவலைப்படுறது இல்லை. அதனால இந்த தேர்தலில் போட்டிடுவோம். எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல என்ன இருக்கு? எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்மகிட்ட வலிமையான ஒரு ஆயுதம் இருக்கு, வாக்கு. அதை வச்சு வீழ்த்தினாலே ஒளி அது திருந்தது. இருக்கிற துறைமுகத்திலே வேலை நடக்காம போது 9 புதிய துறைமுகங்கள் எதுக்கு? செயற்கை துறைமுகங்களை உருவாக்கணும். இயற்கையா அமைந்த துறைமுகத்திலே வேலை இல்லை, அப்புறம் எதுக்கு புதிய துறைமுகங்கள்? நிலத்தை கொடுத்தாச்சு தனியார் முதலாளிகளுக்கு, இன்னும் கடலை கொடுக்கணும். என்ன இருக்கும் மக்களுக்கு என்று என்ன இருக்கும்? அதனால நாங்க போராடுறோம். எங்களுக்கு இந்த வலிமை போதல்ல, இன்னும் கொஞ்சம் வலிமை வந்துச்சுன்னா தான் அது. இப்ப நான் கூண்டுக்குள்ள இருந்து கத்துறதுனால இந்த சேவலுடைய சத்தம் கேட்கல. கூரை மேல ஏறி கூவிட்டேன்னா கேட்டுரும். அப்ப கூரை மேல ஏறுறதுக்கு தான் ஏனியை போட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி, நன்றி.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.